முருகப்பெருமானுக்கு உரிய கிரகமாக திகழ்வது செவ்வாய் பகவான் அவர்தான். நம்முடைய வேலை தொடர்பான அனைத்து காரியங்களுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடியவர். இந்நாளில் நாம் செய்யக்கூடிய முருக வழிபாடு செவ்வாய் பகவானால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேலை மற்றும் வேலை சார்ந்த முன்னேற்றங்களுக்கு உதவி புரியும். சர்க்கோண கோலத்தில் சரவண என்ற 4 இடங்களிலும் அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சுதிரி போட்டு வடக்கு திசை பார்த்தவாறு தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். முருகனுக்கு மஞ்சள் நிற மலர்களால் அலங்காரம் மற்றும் அர்ச்சனை செய்ய வேண்டும். நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு கலவை சாதத்தை வைத்து அதனுடன் வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் போன்றவற்றையும் வைக்க வேண்டும். வீட்டில் முருகப்பெருமானின் சிலைவேல் இருக்கும் பட்சத்தில் அதற்கு சந்தன அபிஷேகம் செய்வது மிகுந்த பலனை தரும். கந்த சஷ்டி கவசத்தை 4 முறை ஒலிக்க செய்து கூடவே அதை பாராயணம் செய்யவும் வேண்டும். முருகனின் மந்திரமான ஓம் கம் சரவணபவ ஓம் என்னும் மந்திரத்தை காலையும் மாலையும் 308 முறை கூறி மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். இதனால் வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை மற்றும் வேலையில் இருப்பவர்களுக்கு உழைப்பிற்கு ஏற்ற பதவி உயர்வும் கிடைக்கும். முருகப்பெருமானுக்கு கந்த சஷ்டி நாட்களில் விரதம் இருப்பதன் மூலம் குழந்தை பாக்கியம் மட்டுமல்லாமல் நாம் வேண்டிய வரத்தையும் பெற முடியும்.